வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. இப்படத்தில் நடிகர் பசுபதி, மாளவிகா, மோகனன் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். தங்கலான் திரைப்படத்தின் டீசரை படக்குழுவினர் சமீபத்தில் வெளியிட்டிருந்தனர். அதில் இடம்பெற்ற விக்ரமனின் தோற்றம் சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்திற்கு படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படம் ஜனவரி 26 வெளியாக இருந்தது. ஆனால் படத்தின் பணிகள் திட்டமிட்டபடி முடியாததால் ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். ஆனால் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் தங்கலான் மறுதேதி அறிவிக்கப்படாமலேயே தள்ளி சென்றது. படத்தின் பணிகளும் இன்னும் முடிவடையாததால் வெளியீட்டு தேதியை அறிவிக்கவில்லை. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தங்கலான் படத்தை மே 15ஆம் தேதிக்கு மேல் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாதம் 28ஆம் தேதி வெளியாக இருக்கும் ஆடு ஜீவிதம் படத்திற்காக 4 மொழிகளில் டப்பிங் பேசியுள்ளார் நடிகர் பிருத்திவிராஜ். மலையாளத்தில் லைவ் சவுண்டும், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் இப்படம் டப்பிங் செய்யப்பட்டுள்ளது. இந்த முழு கதாபாத்திரத்தையும் மீண்டும் ஒரு முறை வாழ்ந்திருக்கிறேன், 4 வெவ்வேறு மொழிகளில் மீண்டும் 4 முறை பார்த்திருக்கிறேன் என்று நடிகர் பிருத்திவிராஜ் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் நடிகர் மணிகண்டன் நடித்த லவ்வர் படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இளைய தலைமுறையிடம் வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைந்தது. இப்படத்தின் நாயகியான கௌரி பிரியாவின் நடிப்பு பாராட்டுகளை பெற்றுள்ளது. தற்போது இப்படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வருகிற மார்ச் 27ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.